வணக்கம். ஷயனமன். சில பேர்த்த பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுறோம். அவங்க ஆணவத்தோடு இருக்காங்க, அகம்பாவத்தோடு இருக்காங்க, யாரையும் மதிக்கிறதில்ல, யார் வந்தாலும் சாப்பாடு கூட போட மாட்டாங்க. நாம் யார் வந்தாலும் விழுந்து விழுந்து கவனிக்கிறோம். நம்மக்கிட்ட எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் இல்லை, நாம் கஷ்டப்படுறோம், அவங்க நல்லா இருக்காங்க. பொருளாதாரத்துலேயும் சரி, வசதி வாய்ப்புலேயும் சரி, இடம் வீடு நிலம் அனைத்து விஷயத்திலுமே சரி. அதே போல் நாம் நிறைய சொந்த பந்தத்தோடு வாழணும்னு நினைப்போம். நாம் தனிமைப்படுத்தப்படுவோம் சில நேரத்தில், சில காலகட்டத்தில். அது ஏன்? நமக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்காது. திடீர் என்று அகால மரணம் வந்து இறந்து போவது, திடீரென்று வந்து இறப்பது என்பது வேறு, அகால மரணம் என்பது வேறு. நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நாம் கஷ்டப்படுறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், கெட்டு போட்டு நினைக்கலையே, பின்னையே நம்ம கஷ்டப்படுறோம். யார் மீதும் வஞ்சனையும் கோபமும் பொறாமைத்தனமும் இல்லாமல் நாம் நல்லபடியாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது சோதனைகளும் வேதனைகளும் கடுமையாக வருவதனால் பாதிக்கப்படுவது நாம் தானே. இப்படியெல்லாம் ஒருவர் மனவேதனையோடு இறைவனிடம் அன்றாடம் அனுதினமும் இறைவனிடம் அன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு, எப்படி கரை சேற்றுவா என்னை? கரை ஏறுவதற்கு எனக்கு வேறு ஏதேனும் வழி உள்ளதா? கண்ணா, கிருஷ்ணா, கோவிந்தா, தினம் தினம் படக்கூடிய பாடு சில பேர்த்துடையது சொல்ல முடியாது. கர்மா எங்க பேசுது? இந்த இடத்துல தான் பேசுது. பகவத்கீதையில பகவான் சொல்லியிருப்பார், துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பாவனை செய்வது. அப்படி நம்ம நினைக்கும். இன்பம் வந்தாலும் அதிக சந்தோஷம் வேண்டாம், துன்பம் வந்தாலும் அதிகம் துக்கப்பட வேண்டாம். எது நடக்கின்றதோ அது நல்லதுக்கு, எது நடக்கப் போகின்றதோ அதுவும் நல்லதுக்கு. எதையும் நம்மால் மாற்ற இயலாது. ஆனால் பகவான் நினைத்தால் அந்த கர்மாவானது, அந்த கர்ம வினையின் தாக்கமானது குறையும். அதற்காக தான் இத்தனை சோதனைகளும் வேதனைகளும் நம்மை பக்குவப்படுத்தி இந்த பிறவியிலேயே நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் கழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் பரமாத்மா. அதனால சில பேர் இது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், சில பேர் நான் சாமியை இனிமேல் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சுவாமியை திட்டுறது, எல்லா சுவாமி படங்களையும் எடுத்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சிடுறது, நீ சாமி கும்பிடாதேன்னு மற்றவர்களையும் சொல்கிறது, சாமியை கும்பிடுறதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, கும்பிட்டதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிறேன், இனிமேல் நான் கும்பிடவே மாட்டேன், சாமி கும்பிடாதவங்க நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி மனவேதனையுடைய வெளிப்பாடு அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஆத்மார்த்தமாக வெளிவருமா என்றால் கேள்விக்குறிதான். ஆத்மார்த்தமாக வராது. அவங்களுடைய அந்த சங்கடத்துடைய வெளிப்பாடு அப்படி வரும் அவங்களுக்கு. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, கர்மா, பிராப்த கர்மா, பூர்வ புண்ணிய பிராப்த கர்மா யார் ஒருவருக்கு எப்படி இருக்கின்றோ அதை பொறுத்துத்தான் அவரவருக்கு அமையும். கோவில் அனைவராலும் கட்ட இயலாது, அனைவராலும் அனைத்து பணிகளையும் செய்ய இயலாது. அண்ட சராசரத்திலே ஆயிரம் கோடிகள் நட்சத்திரம் உள்ளது, அணுக்கள் உள்ளது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத பல வித்தைகளும் மாயங்களும் சூக்ஷ்மங்களும் நிறைந்த சராசரங்கள். கோடானு கோடி தேவர்கள் இருக்காங்க, நம்ம பார்க்கல. அதனால எல்லாமே கர்மா. நன்மையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் நமக்கு நடக்கக்கூடிய சில கஷ்டங்களையும் நம்முடைய கர்மாவின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது யாரையும் நாம் சாபம் விடுறதோ, சபிக்கிறதோ, திட்டுறதோ, ஒரு வருத்தப்படுறதோ வேண்டாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே நாம். அதனால் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே
தானங்கள் தர்மங்கள்ங்கிறது சில விஷயங்களை செஞ்சு கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்க்கலாம் இல்லையா? சரி.